الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக ஒரு மாத காலம் நோன்பு வைத்துவிட்டு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஈகை திருநாளை, நோன்பு பெருநாளை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடிவிட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். பொதுவாகவே இந்த ஜும்மாவிலே 6 நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி அல்லது மக்தபு மதரசாக்கள் மஸ்ஜிதுகளிலே ஆரம்பிக்கப்படும் உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் என்பது பற்றி, அல்லது 12ஆம் வகுப்பு முடித்த நம்முடைய குழந்தைகளை எந்த கல்லூரிகளில் சேர்ப்பது என்பது சம்பந்தமான விழிப்புணர்வு, இந்த தலைப்புகள் தான் பெரும்பாலும் இந்த வார ஜும்மாக்களிலே பரவலாக எல்லா இடங்களிலும் உலமாக்கள் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த வாரம் இந்த 3 தலைப்புகளையும் தாண்டி தவிர்த்து முஸ்லிம் சமுதாயத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாசிச வெறியாட்டத்தை பற்றி தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்கிறோம்.
அன்பான பெருமக்களே, இந்த தேசத்திலே வாழுகிற முஸ்லிம்கள் அவர்கள் எத்தனையோ இயக்கங்களிலே இருக்கலாம், எத்தனையோ கட்சிகளிலே இருக்கலாம். அவர்கள் எல்லோருமே நம்முடைய சகோதரர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்றுதான் கிறிஸ்தவ மக்கள், அவர்கள் ஏதோ ஒரு கொள்கையை வைத்து அவர்களுடைய இறைவனை தங்களுடைய ஆலயங்களிலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சகோதர சமயத்தவர்கள், அவர்களிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதையும் தாண்டி இந்த தேசத்தில் கோடிக்கணக்கான இந்து சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள்தான். மாமன் மச்சான்களாக உறவு வைத்து நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி தீபாவளியிலே ஸ்வீட்டை வாங்கி கொண்டு பெருநாளிலே பிரியாணியை பகிர்ந்து கொண்டு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள்தான். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்து சமயத்தினர்கள், இன்னும் எத்தனை மதங்கள் என்ற பெயரிலே இந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே நம்முடைய சகோதரர்கள் தான். ஒருவருக்கு மத்தியில் வெறுப்புணர்வோடு நாம் எவருமே வாழ்வதில்லை. பரஸ்பரம் நாமும் வெறுப்பை காட்டுவதில்லை, அவர்களும் அந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த தேசத்தின் சாபக்கேடாக RSS என்று சொல்லப்படக்கூடிய ராஷ்டிரிய சேவக் சங் உருவாக்கப்பட்ட நாளிலே இருந்து இன்று வரை இந்த தேசத்தை அழிப்பதற்காக அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் அவர்களோடு இந்த தேசத்து மக்கள் சமரசம் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு கொடுமையான கொள்கைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த அமைப்பினுடைய சித்தாந்தமே இஸ்லாமியர்களை மிகப்பெரிய தீவிரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதுதான். இஸ்லாமியர்களை அடித்து விரட்டி அவர்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்பதுதான். இஸ்லாமியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான். பள்ளி பருவத்திலே இருந்து அவர்கள் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து அவர்களுடைய பட்டறைகளிலே குர்ஆனும் போதிக்கப்பட்டு ஹதீஸும் போதிக்கப்பட்டு இந்த இடங்களில் எப்படியெல்லாம் வருகிறது என்று தவறான விளக்கங்களை அவருடைய மனதிலே ஊன்ற வைத்து முஸ்லிம் என்று சொன்னாலே விரோதத்தோடு பார்க்கிற அந்த சங்கை சார்ந்தவர்கள். அதனால தான் நம்ம அவங்கள சங்கின்னு சொல்கிறோம், சேவக் சங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் அதை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சங்கின். அவர்கள் என்றுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் தான், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் தான், இந்த தேசத்திற்கு விரோதமானவர்கள் தான். சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை பேருடைய நலனிலும் மிகப்பெரிய கொடுமையை, மிகப்பெரிய விரோதத்தை விதைப்பதற்காக தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய பின்னணியிலே உருவாகி இருக்கிறது தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு. நமக்கு தெரியும், 2 தடவை தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தவர்கள் இப்போது கூட்டணியோடு நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வக்கிர புத்தி அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து போகவில்லை. கூட இருப்பவர்களை எப்படியாவது சரி செய்து அவர்களுக்கு தேவையான பணங்களையோ அல்லது பதவிகளையோ அல்லது அவர்கள் விரும்புகிற சில சௌகரியங்களையோ செய்து கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் தொடர்ந்து இந்த தேசத்து மக்களின் மீது திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முஸ்லிம் பெண்களின் மீது நாங்கள் கரிசனத்தோடு இருக்கிறோம், அன்போடு இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் பெண்களை அடைத்து வைக்கிறது, அவர்களுடைய சுதந்திரத்திலே தலையிடுகிறது, அவர்களை சுதந்திரமாக செல்ல விடுவதில்லை, சுதந்திரமாக முடிவெடுக்க விடுவதில்லை, ஆணாதிக்கம் நிறைந்திருக்கிறது என்றெல்லாம் பேசி ட்ரிபிள் தலாக் சம்பந்தமாக மிகப்பெரிய சர்ச்சையை கொண்டு வந்தார்கள். ஆடு நனைகிறது என்று ஓநாய் கவலைப்படுகிறது என்று சொல்வார்களே தமிழே, அதே போன்று தொடர்ந்து முஸ்லிம்களை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதை எப்படி நாம் நம்ப முடியும்?
முஸ்லிம் பெண்களின் மீது இவர்களுக்கு கரிசனம் இருக்கிறதாம், முஸ்லிம் பெண்களின் மீது இவர்களுக்கு இரக்கம் இருக்கிறதாம். முஸ்லிம் பெண்களை எத்தனையோ பெண்கள் புர்கா போட்டு காசு கொடுத்து அதற்கு தேவையான அளவிலே பேச வைத்து ஜோடிப்பு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மீடியாக்கள் அனைத்தையும் கைவசப்படுத்தி கொண்டு மிரட்டல் வழியாக இன்னபிற சலுகைகளை கொடுத்து அத்தனை மீடியாக்களையும் கையிலே வைத்துக் கொண்டு முஸ்லிம் விரோத போக்கை தொடர்ந்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுதான் இங்க பிரச்சனை. நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லியே முஸ்லிம்களை அதல பாதாளத்திலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, சிறுபான்மை மக்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்திலே வாழுகிற எல்லா இனத்து மக்களையும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவா தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய வெறித்தனமான செயல் இன்று தன்னுடைய கோர முகத்தை பல முகங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நமக்கு மத்தியிலே உள்ள சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு ஓர் அணியில் ஒன்று திரண்டு சரியான பாதையில் பயணிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்டத்திலே சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை அமல்படுத்துவோம், சட்டமாக்குவோம் என்று எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது முஸ்லிம்கள் ஓர் அணியில் திரண்டார்களோ அதே போன்று முஸ்லிம்களும் திரள வேண்டும். முஸ்லிம்களின் மீது அன்பும் மரியாதையும் கண்ணியமும் வைத்திருக்கிற சகோதர சமயத்தவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நம்முடைய மூதாதையர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டங்களின்படி ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை, தன்னுடைய சொந்த நிலத்தை, தன்னுடைய சொந்த சொத்துக்களை முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்த நிலங்களை இன்று கொள்ளைப்புறமாக பின்புற வாசல் வழியாக அபகரிப்பதற்கான மிகப்பெரிய சட்டத்தை இயற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நேற்றைய தினம் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கிட்டத்தட்ட 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு ஒரு மாதிரியாக ஒரு 50 ஓட்டு வித்தியாசத்தில் அதை நிறைவேற்றி நிச்சயமாக செயல்படுத்த முடியாது இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் என்னால் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும் என்பதை போன்றுண்டான ஒரு சூழலை உருவாக்கி மக்களுக்கு மத்தியிலே வாக்கு வங்கியை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய யுக்தியிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அன்பான பெருமக்களே, இஸ்லாமை பொறுத்தளவுக்கு, ஷரியத்தை பொறுத்தளவுக்கு வக்ஃப் செய்தல் என்பது ஒரு இபாதத், அது வணக்கம். நம்முடைய தொழுகையிலே, நம்முடைய திருமண விஷயங்களிலே, நம்முடைய பாகப்பிரிவினை விஷயங்களிலே, நாம் சாப்பிடுகிற உணவு விஷயங்களிலே எப்படி அதை நாம் வணக்கமாக பார்க்கிறோமோ அதே போன்று வக்ஃப் என்பதும் ஒரு இபாதத். இதுதான் அடிப்படையான விஷயம். வக்ஃப் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற அதிகாரம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் இருக்கிறது தவிர உங்களுக்கும் எனக்கும் கூட கிடையாது. அப்படி இருக்கிற போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி சட்டங்களை மாற்றி திரித்து இயற்றி மிகப்பெரிய அதல பாதாளத்திலே முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக ஒரு வன்மமான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம எல்லாமே மீடியாக்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லா செய்திகளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் எப்படி நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவது என்பதை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த சமுதாயத்தை தலைமையேற்று நடக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய கவனத்திற்கு இந்த செய்திகளை கொண்டு வருகிறேன். திடீர்னு நம்மளை ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆடு செத்து போச்சுங்க, நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கிறீங்க, பாகிஸ்தானில் இருக்கிறீங்க அல்லது சவுதியில் இருக்கிறீங்க, சாப்பிடுங்க, அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். ஒரு அருவப்பு நமக்கு தெரியும், அறுத்த பொருளை தான் சாப்பிடணும், செத்து போனதை சாப்பிடக்கூடாது, நமக்கு நல்லாவே தெரியும். அவன் எவ்வளோதான் நிர்பந்தம் பண்ணாலும் ஏதோ சாப்பிட்ற மாதிரி அதை எதோ சொல்லிட்டா கூட நம்முடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஈமானிய உணர்வு என்பது வெளிப்பட்டு நிச்சயமாக செத்த பொருட்களை யாரும் சாப்பிடுவதில்லை, சாப்பிட மாட்டார்கள். அதனால்தான் கடைகளிலே சென்று சாப்பிடுகிற போது இந்த உணவு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதே போன்றுதான் வக்ஃப் என்பது ஒரு முக்கியமான இபாதத். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக, வருங்கால தலைமுறையினருக்காக செய்யப்பட்ட தன்னுடைய சொத்துக்களை தானமாக எழுதி வைத்த சொத்துக்களை இன்று புற வாசல் வழியாக திருடுவதற்காக ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்கு அவங்க செஞ்ச
யுக்தி என்ன தெரியுமா? எல்லா மீடியாக்களையும் கையில் எடுத்து வக்ஃப் சொத்துக்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறது என்ற செய்தியை முதலிலே மக்கள் மனதில் பதிய வைக்கிறார். அது உண்மைதான். மத்திய அரசு, மாநில அரசு சார்ந்தவர்கள் கூட பல வக்ஃப் சொத்துக்களை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. சொற்ப விலை கொடுத்து தவறான முறையில் பத்திரப்பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அதற்காக இன்று நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்ற பெயரிலே தனியாரும் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த சொத்துக்களை கபளீகரம் செய்கிற அளவுக்கு, திருடுகிற அளவுக்கு இன்று அந்த சட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். சட்டங்கள் என்பது திருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனிதனுடைய யோசனையில் உதித்து உருவாக்கி எழுதி வைக்கப்பட்ட சட்டங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அது மாற்றுவதற்கு தகுதி உள்ளதுதான். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டங்கள் பல முறை திரும்ப திரும்ப திருத்தப்பட்டிருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் வக்ஃபினுடைய சட்டங்களும் திருத்துவதற்கு வாய்ப்பும் தகுதியும் உள்ள சட்டம். அதை முஸ்லிம்கள் யாரும் மறுப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு திருத்தம் இருக்கலாம், 2 திருத்தம் இருக்கலாம். 44 திருத்தங்கள் ஒரு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய தகவல், மீடியாக்கள் சொல்லக்கூடிய தகவல். 44 திருத்தம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 44 இல்லைங்க, அதையும் தாண்டி 33 சட்டங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. 33 சட்டங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. 45 சட்டங்கள் இருப்பதை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 37 சட்டங்கள் இருப்பதை நீக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னது வெறும் 44 தான். ஆனால் அந்த 44ஓட நிற்கல. 33 புதிய சட்டம் சேர்க்கப்பட்டு 45 விதிகள் மாற்றப்பட்டு 37 சட்டங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா 115 திருத்தங்கள் அதிலே நடந்திருக்கிறது. வக்ஃப் வாரியத்தினுடைய சட்டம், ஒரு சட்டத்திலே 115 திருத்தங்கள் நடந்தால் அது சட்ட திருத்தம் என்று சொல்வதை விட புதிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற வார்த்தை தான் பொருத்தமாகும். திருத்தம்லாம் இல்லை, அட 1னா திருத்தம்னு சொல்லலாம், 2னா சொல்லலாம், ஒரு 10 இருந்தா கூட திருத்தம்னு சொல்லலாம். ஆனால் 115 திருத்தங்களை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த சிறுபான்மை மக்களின் சொத்துக்களை கபளீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, சட்ட ரீதியாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்திருக்கிற சரி. மகாராஷ்டிராவில் வக்ஃப் சொத்து இருக்கிறது, அனாதைகளுக்கென்று எழுதி வைக்கப்பட்ட சொத்து. தவறான முறையில் பத்திரப்பதிவு செய்து இந்த தேசத்தின் பெரும் பணக்காரர்களாக அறியப்படக்கூடியவர் தன்னுடைய பிரம்மாண்டமான மாளிகை கட்டி வைத்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது, அதை இடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தாங்க, சட்டத்தையே மாற்றிடுவோம், அதுதான் பிரச்சனை. சட்டத்தையே திருத்திடுவோம், ஒட்டுமொத்த மக்களையும் கிண்டலிலும் கேலியிலும் அவர்களை அதல பாதாளத்திலே தள்ளிவிடுவோம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஷரியத்துக்கு புறம்பான எல்லா சட்டங்களையும் அதிலே கொண்டு வந்து 115 சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தி அதை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே நள்ளிரவு நேரத்தில் அந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார். இந்த விஷயத்தை பேசுகிற இந்த நேரத்தில் நம்முடைய மாநிலம், அதே போன்று ஆளும் கட்சிக்கு, ஒன்றிய அரசினுடைய ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லோருமே தங்களுடைய எதிர்ப்பை கடுமையான முறையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். கட்சிகளை தாண்டி ஷரியத்திற்கு யாரெல்லாம் சாதகமாக செயல்படுகிறார்களோ, அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்வதுண்டு, நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்ல, செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆளும் ஒன்றிய அரசினுடைய கட்சிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை பேருமே நம்முடைய பிரதிநிதிகள் பார்லிமெண்டிலே அழுத்தமாக தன்னுடைய விவாதங்களை வைத்திருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. கடுமையான விவாதங்கள், இரவு நள்ளிரவை தாண்டி விவாதங்கள் சென்று கொண்டிருந்தது. அத்தனையும் தாண்டி அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை முதலாக மசோதாவாக அறிமுகப்படுத்திய போது இதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து
மக்களவை உறுப்பினரிலும் மாநிலங்களவை உறுப்பினரும் சேர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவை தனியாக அமைத்து அதற்கான விவாதங்களை நடத்தி பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்டு நாம் எல்லோரும் கையெழுத்திட்டு நம்முடைய பதிவுகளை எல்லாம் அனுப்பி வைத்து அனைத்தும் செய்ததற்கு பிறகும் கூட ஒன்ன கூட கடைக்கண்ணால் கூட பார்க்காமல் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்று தன்னுடைய ஆணவத்தினுடைய உச்சத்திலே இருந்து கொண்டு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. யாரோ வகுப்பு பண்ணாங்க, எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கு. நம்ம தொழுகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், நம்ம சொத்து பத்திரங்களோடு இருக்கிறோம், அவ்வளோதான், மௌத்துந்தான் போயிட வேண்டியதான், அடுத்து நம்ம பிள்ளைங்க என்று நாம் ஒதுங்கி போய்விட முடியாது. ஷரியத்தினுடைய ஒரு பகுதியிலே கை வைத்திருக்கிறார்கள். ஷரியத் என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் தன்னுடைய உயிரை விட மேலானது. தன்னுடைய உயிர் போராலும் கூட பரவாயில்லை, ஷரியத்தினுடைய சட்டத்திற்கு ஏதேனும் ஒரு களங்கம் ஏற்படுமானால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய, நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டிய பொறுப்புணர்வோடு நாம் இருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாத் எது தெரியுமா? மிகப்பெரிய அறப்போர் எது தெரியுமா? வாள் எடுத்து எதிரிகளிடத்தில் சண்டை போடுவது மாத்திரம் அறப்போர் அல்ல, அநியாயக்கார அரசனிடத்திலே சத்தியத்தை நீ சொல்வதும் அறப்போர் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாயிரின். மிகச்சிறந்த ஜிஹாத், மிகச்சிறந்த அறப்போர் நீ உண்மையை சொல்ல வேண்டும். அவன் அநியாயக்கார அரசன், அவன் அநியாயக்கார ஆட்சியாளன், இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி வருகிற போது அதை சொல்ல வேண்டிய முக்கியமான பொறுப்பிலே நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். நம்மால் இயன்ற பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும். பார்லிமெண்டினுடைய உறுப்பினர்கள், ஆளும் கட்சியினர்கள், அதே போன்று தன்னுடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆளுமையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மட்டுமே போதவில்லை என்பதுதான் இப்போது நிதர்சனமான உண்மை. அது மட்டும் போதும்னு இருந்திருந்தா இந்த சட்டம் இயற்றாமல் இருந்திருக்கணும். இல்லையே, அந்த சட்டம் இயற்றப்பட்டு விட்டதே. அப்படியானால் இதை சரி செய்வதற்கான போராட்டத்தை ஒவ்வொரு அடிமட்ட மனிதனும் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மீடியாக்களின் மூலமாக வரப்படக்கூடிய தவறான செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற அதே நேரத்தில் களமிறங்கி களமாட வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. எல்லாத்தையும் அஜந்து சண்டைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மால் இயன்ற முறைகளிலே நாம் அந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபை அதற்கான பதிவுகளை பல இடங்களிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே உறுப்பினர்களை சந்தித்து இந்த சட்டத்திலே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்து மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களோடு கலந்து அதை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது மேலிடம் வரை சென்றிருக்கிறது, ஆனால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்கள் அதை பேசியிருக்கிறார்கள், ஆனால் அதுவெல்லாம் போதாது என்ற நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, இன்னைக்கு 4ஆம் தேதியா, அடுத்த வெள்ளிக்கிழமை 11, அடுத்த 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகர்களிலும் ஒரு மிக பிரமாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு நாம் எப்படி சிஏஏ போன்ற விஷயங்களை எதிர்ப்பதற்காக நாம் கலந்து கொண்டோமோ அதே போன்று மிகப்பெரிய ஆரவாரத்தோடு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். வீதி இறங்கி நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்காத வரை இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சட்டத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. போராட்டத்துக்கு போகணும்னா நம்மால் இயன்ற பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ரொம்ப உடம்பு முடியாதவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மஸ்ஜிதில் இருந்து ஒரு 4 வேனு 10 வேனு கிளம்புன்னு சொன்னால் அதற்கான பொருளாதாரத்தை அவர்கள் கொடுக்கலாம். இளைஞர்களாக இருப்பவர்கள் மக்களை வழிநடத்தி ஒன்றிணைத்து செல்லலாம். அதே போன்று பெரியவர்கள் எல்லோரும் யாரெல்லாம் முடிகிறதோ அவர்கள்லாம் அந்த இடத்துல சென்று ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் நம்முடைய கூட்டத்தை பங்களிப்பை காட்ட வேண்டிய முக்கியமான தருணத்திலே நாம் இருக்கிறோம். இது சம்பந்தமான விஷயத்தை தமிழ்நாடு ஜமாத் உலமா மிகச்சிறந்த அறிக்கையாக நமக்கு தந்திருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்னன்னு தெரியணும்ல. ஷரியத்திலே ஒரு செய்தி இருக்கிறது, நஸ்ஸுல் வாக்கிஃபி க நஸ்ஸி ஷாரிபி. வக்ஃபு செய்தவருடைய வார்த்தை இருக்கிறது, அது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு நிகரானது. நஸ்ஸுல் வாக்கிஃபி
வாக்கிஃபுடைய வார்த்தை கனசி ஷாரிஇ அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு சமமா இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தன்னுடைய சொத்தை ஒருத்தர் எழுதி வைக்கிறார், என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால இந்த சொத்தில இருந்து வரக்கூடிய வருமானத்தில் அரபிக் கல்லூரி நடத்த வேண்டும், அல்லது அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சா அது யாருடைய வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை மாதிரி. அதை நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. இந்த பயிலுக்கு எப்படி மாற்ற முடியும்? ஆனால் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள், மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருப்பவர்கள் அந்த சட்டங்களை திருத்தம் செய்வதற்கான வாய்ப்பை அதிலே பதிவு செய்திருக்கிறார். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம நினைச்சிருப்போம், நம்ம எழுதி வச்சிருப்போம் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆனால் அவனுங்க அதை நினைச்சு ஒன்றிய அரசினுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகள் அந்த சொத்துக்களை நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பினாங்கன்னா அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேர் முரணான விஷயத்தை மிக மோசமான நிலையில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வக்ஃபு செய்வதற்கான தகுதி யாருக்கு இருக்குது என்று சொன்னால் முஸ்லீம்களும் வக்ஃபு செய்யலாம், முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃபு செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பொது காரியத்துக்காக யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஷரியத்துடைய சட்டம் நான் முதல்ல சொன்னது. ஆனால் இவங்க என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறாங்க? முஸ்லீம்கள் தான் வக்ஃபு செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக 5 வருஷம் நீ முஸ்லீமாக இருந்தேங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த வக்ஃபை ஏற்றுக்குவோம். இவன் யார் சொல்கிறது? நேற்று முஸ்லீமாக இருப்பான், 90 வயசு, சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாமல் இருப்பாங்க, சொத்துக்களை பூரா நான் அல்லாவுக்காக மஸ்ஜிதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மௌத்தா போகிறான், ஆசைப்படுவான். நீ 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தால் தான் வக்ஃபு செய்யணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை. முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து எந்த வக்ஃபையும் பெறக்கூடாது என்பது முஸ்லீம்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் அந்த சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், திருத்தங்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனால் தான் முஸ்லீம்கள் இவ்வளவு திருத்தங்களுக்கு பிறகும் கூட நாம் அமைதியாக இருக்கக்கூடாது என்ற கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வந்த திருத்தத்திலே மோசமான ஒரு திருத்தம் என்ன தெரியுமா? எந்த ஒரு வக்ஃபாக இருந்தாலும் அந்த வக்ஃபு எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஷரியத் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமைகளுக்கு முரணானது. ஒருத்தர் நோயா படுத்திருப்பாரு, அவரால் எழுத முடியாது, ஆனால் கடைசி நேரத்தில் நிறைய தர்மங்கள் செய்யலாங்கிற எண்ணம் வரும். தன்னுடைய சொந்த பந்தங்கள் வாரிசுகளெல்லாம் அழைச்சி, எப்பா இந்த ஒரு 2 கடை இருக்கு, இந்த கடையை நான் மஸ்ஜிதுக்காக கொடுத்துட்றேன் அல்லது மதரசாவுக்காக கொடுத்துறேன் அப்படின்னு வாய் மொழியாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் கொடுக்குறாங்க. இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் சொல்கிறது, எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வாய் வழியாக சொன்ன எந்த சட்டமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ கடைசி நேரத்தில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக தான தர்மம் செய்ய வேண்டும் என்று ஷரியத்திலே தந்திருக்கக்கூடிய உரிமையை இவர்கள் மறுக்கிறார்கள். இந்த சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு மோசமான செய்தி என்ன தெரியுமா? ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள், அது மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், அல்லது தர்காக்களாக இருக்கலாம், அல்லது இன்னபிற ஸ்தாபனங்களாக இருக்கலாம். அந்த நிறுவனங்களின் மீது யாரேனும் ஒருவர், யாரோ ஒருத்தர், இது வக்ஃபா இல்லையான்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ள வந்து அதை அப்படியே நிறுத்தி வைத்து விடுவார். என்ன காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்டாண்டு காலமாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் தெரியும் அது பள்ளிவாசல்னு. அத்தனை நேரம் நம்ம ஓதி பார்த்துருப்பான், எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர், நான் ஒது செய்யறதுக்கு அங்கே போனேன், ஹவுடில் பார்த்தா ஒரு நடுவில் ஒரு கல் இருந்துச்சு, அது சிவலிங்க மாதிரி இருந்துச்சு, நேர கேஸ் போட்டால் போதும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படியே நிறுத்தி வைத்து விடுவார். அங்கே யாரும் குழப்ப முடியாது, சீல் வச்சுருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கேஸு, கோர்ட்டு எல்லாம் நடக்கும். என்னைக்கு முடிகிறது, என்னைக்கு வர்றது, அப்போ இடிக்கிறது. இந்த நிலைக்குத்தான் அவர்கள் தள்ளி கொண்டு போகிறார்கள். யாரோ ஒருவர், சம்பந்தம் இல்லாத ஒருவர் வக்ஃபு சொத்தின் மீது ஒரு ஐயத்தை எழுப்பிவிட்டால் போதும், ஒரு சந்தேகத்தை எழுப்பிவிட்டால் போதும், அப்படியே அதை முடித்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, வக்ஃபினுடைய நிலங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே ஆன்லைனில் பதிவு செய்து அதனுடைய பதிவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நம்முடைய மஸ்ஜிதுகளாக எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆன்லைன் பதிவு இருக்காது. இப்போ வாங்கின நிலங்களாக வேண்டுமானால் ஆன்லைன் பதிவு இருக்கலாம். இது அல்லாமல் மற்ற நிலங்கள் எல்லாமே ஆன்லைன் இல்லாமல் சாதாரணமாக எழுதி வச்சிருப்பாங்க.
பேப்பரில் பத்திரம் கூட இல்லாமல் பட்டயங்களில் எழுதி வைக்கப்பட்ட நிலங்கள் கூட இருக்கும், செம்பு தகடுகளில் எழுதி வைக்கப்பட்ட நிலங்கள் கூட இருக்கும். இது போன்ற எல்லா நிலங்களையும் எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் ஆன்லைன் பதிவு இல்லை என்றால் ஒரு 6 மாச அவகாச காலம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள ஆன்லைன் பதிவு இல்லை என்றால், அதிலும் அவர்கள் கேட்கிற ஆவணங்கள் இல்லை என்றால் உடனடியாக அதை ரத்து செய்வதற்கான உரிமை வக்ஃபு போர்டு கிடையாது. வக்ஃபு போர்டுடைய உறுப்பினர்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பார், முஸ்லிம் அல்லாத 2 பேர் இருப்பாங்க, முஸ்லிம் பெண்ணும் ஒருவர் இருப்பார். இதையெல்லாம் செய்து நாங்கள் சட்டத்தை சரி செய்கிறோம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கான மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். இதை விட இன்னொரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்ன தெரியுமா? வக்ஃபு சொத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளில் ஒருவர், யாரோ ஒருத்தர், அது மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசா இருக்கலாம், தர்காவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அவர் ஏதாவது ஒரு இயக்கத்தில் கூட இருக்கலாம். அவரின் மீது சட்ட விரோதமாக அவர் செயல்படுகிறார் என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டால், ஊப்பா சட்டம் என்று சொல்கிறார்கள், சட்ட விரோதமாக செயல்படுகிறார் என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அவரை கைது செய்து அவர் நிர்வாகம் செய்து கொண்டிருந்த வக்ஃபு சொத்தை அப்படியே அபகரிப்பதற்கான முழு அதிகாரம் அரசாங்கத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இந்த உபா சட்டம் இருக்கிறதே எவ்வளவு மோசமான சட்டம் தெரியுமா? அதற்கு முன்ஜாமீன் வாங்க முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் இவர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிட்டா போதும், கைது பண்ண வர்றாங்க அப்படின்னா முன்ஜாமீன் வாங்க முடியாது. 6 மாதம், 8 மாதம், 9 மாதம் எந்த விசாரணையும் இல்லாமல் அப்படியே கொண்டு போய் அடைச்சி வச்சிடலாம். பத்திரிகையாளர்கள், வக்கீல் யாருமே சந்திக்க முடியாது. அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போதான் வெளியிடுவான். அது வரைக்கும் அந்த சொத்துக்கள் அப்படியே நிலுவையில் வைக்கப்படும். இப்படிப்பட்ட மோசமான சட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி கிட்டத்தட்ட 115 திருத்தங்களோடு நேற்று இந்த தேசத்தினுடைய கருப்பு தினமாக நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய மக்களவையிலும் மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக கடுமையான முறையில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு நம்முடைய எதிர்ப்பை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை, நம்மால் இயன்ற முயற்சிகளை, நம்முடைய வயதை பொறுத்து, நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்து, நம்முடைய வாலிபத்தை பொறுத்து, நம்முடைய அறிவை ஆற்றலை பொறுத்து எப்படியெல்லாம் நாம் தெரிவிக்க முடியுமோ அந்த முறையிலே தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இது சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படும். அடுத்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை தலைநகர் மாவட்டத்துடைய ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகரிலும் ஒரே நாளில் தமிழ்நாடு ஜமாத் உலமா அறிவித்திருக்கிறது. அந்த கட்டண போராட்டத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இயக்கங்களை மறந்து, நம்முடைய கட்சிகளை மறந்து, நம்முடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் மறந்து, இது இந்த தேசத்திற்கு ஏற்பட்ட அவமானம் என்ற சூழ்நிலையிலே இந்திய அரசியல் சாசனத்தை முற்றிலுமாக முடக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ற அடிப்படையிலே நம்முடைய சகோதர சமயத்தவர்களையும் ஒன்றிணைத்து போராட வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும்